வணக்கம் அன்பான கும்பராசி நேயர்களுக்கு ஜூன் மாத ராசி பலன் வைகாசி 18ஆம் தேதி 1/6/2025 ஞாயிற்றுக்கிழமையில், அதாவது கும்பராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு சூரிய பகவான் 7க்குடையவர் கேந்திர ஸ்தானங்களிலே அமர்ந்து உங்களுடைய பஞ்சமாதிபதியுடன் சூரியனும் புதனும் 4ஆம் இடத்திலே இருந்து அவருடைய பார்வை கும்ப ராசிக்கு 10ஆம் இடத்திலே தொழில்களிலே மாற்றத்தை எண்ணுகின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற அந்த 10ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான் இதுநாள் வரையில் உங்களுக்கு 6ஆம் இடத்திலே இருந்து நீச்சமாக 12ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது தொழில்கள் வேலைகளிலே இருக்கின்ற நேயர்களுக்கு எதிர்பாராத திருப்தி இல்லாத ஒரு அமைப்பு. அது மட்டுமல்ல, முயற்சிகளிலே தோல்விகளை இதுநாள் வரையில் தடை தாமதத்தை சந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். இளைய சகோதரரால் தேவையில்லாத வாக்குவாதங்களையும், உறவினர்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய சகோதரன் சம்பந்தப்பட்ட ஏமாற்றத்தையும், தடைகளையும், தொழில்களால் வேலைகளால் ஏமாற்றத்தை சந்தித்து இருப்பீர்கள். இனி இந்த மாற்றம் முயற்சி சாணாதிபதி 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய இளைய சகோதரனும் 10ஆம் இடமும் ஒன்றாக ஒரே கிரகமாக அமைய பெற்று கும்ப ராசி கோயிலின் கலசம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கார நேயர்களுக்கு 6ஆம் இடத்திலே இருந்து கொண்டிருந்தவர் முயற்சி சாணாதிபதி, தொழில் சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர். அவர் இரத்தக்காரகன் மட்டுமல்ல, மாங்கல்யக்காரகன் என்றும் சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் இருந்து இந்த ஜூன் 7ஆம் தேதியிலிருந்து 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்க்கின்ற அமைப்பு. இங்கே ராசியை குரு பகவானுடைய பார்வையும் செவ்வாய் பகவானுடைய பார்வையும் விழுகின்ற பொழுது இங்கே 7ஆம் இடம் பலமாக இங்கே முயற்சி சாணாதிபதியும் 10ஆம் இடத்ததிபதியும் இருந்து ராசியை பார்க்கின்ற இந்த அமைப்பு தொழில்களிலே கணவன் மனைவி கிடைக்காதவர்களுக்கு, மரணமையாத நேர்களுக்கு அமர்கின்ற ஒரு நல்லதொரு மாற்றத்தையும், கும்ப ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் பஞ்சமசானத்திலே பரிபூர்ணமாக 2/11க்குடையவர் பரிபூர்ணமாக 1 வருட காலங்கள் உங்களுடைய 5வது இடத்தில் இருந்து அவருடைய பார்வை 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆன்மீக கலசத்தை பற்றி சொல்லக்கூடிய தனுசு ராசியை பார்க்கின்ற குரு பகவான் ராசியை பார்க்கின்ற ஒரு அற்புத அமைப்பு. அது மட்டுமல்ல, 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியத்தை பற்றி சொல்லக்கூடிய தகப்பனார்களை பற்றி குறிக்கக்கூடிய உயர்ந்த அந்தஸ்து மதிப்பு மரியாதைகளை குறிக்கக்கூடிய சாணத்திலே பஞ்சமசானத்திலே திரிகோணத்திலே குரு பகவானும் 3ஆம் இடத்திலே சுக்கிர பகவானும் சுக்கிரனும் தேவகுருவும் அசுரகுருவும் உங்களுடைய திரிகோணத்திலே 9ஆம் இடத்திலே பார்க்கின்ற பொழுது தகப்பனார்களால் மதிப்பு மரியாதை, அந்தஸ்துகள், கௌரவங்கள், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கும் தொழில் வேலைகளுக்காக செல்லக்கூடிய நேர்களுக்கும் கண்டிப்பாக இந்த ராசி அதிபதி 2ஆம் இடத்தில் இருந்து அவருடைய பார்வையும் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் மட்டுமல்ல, உங்களுடைய 11ஆம் இடத்திலேயே குரு பகவானுடைய பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் கிடைக்கின்ற பொழுது தொழில் வேலைகளிலே கண்டிப்பாக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு மாதம் என்பது கும்ப ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதமாக இருக்கின்றது. முயற்சி சாணாதிபதி 10ஆம் இடத்ததிபதி கேந்திர ஸ்தானத்தில் இருந்து பலம் பெற்று 7ஆம் இடத்திலே வரன் கிடைக்காதவர்களுக்கும், ஆன்மீக சம்பந்தப்பட்ட இடங்களிலே இங்கே செவ்வாயும் கேதுவும் இருக்கின்றது என்பது நல்லதொரு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற வகையிலே கும்பராசிக்கார நேயர்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் என்பது இந்த ஜூன் மாதங்களிலே கிரக பயிற்சி என்பது சுக்கிர பகவான் உங்களுக்கு 4/9க்குடையவர் பாக்கியாதிபதி சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் முயற்சி ஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற ஒரு 9ஆம் இடத்ததிபதி 9ஆம் இடத்தை பார்க்கின்றதும் 2/11க்குடையவரும் தேவகுருவும் அசுரகுருவும் ஒன்றுக்கொன்று 9ஆம் இடத்திலே கிடைக்கின்ற பொழுது இங்கே வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கு, கடல் கடந்து செல்லக்கூடியதற்கு இது ஒரு சரராசி. சுக்கிர பகவானுடைய ராசி. இரு கிரகங்களும் சுக்கிரனும் குருவும் சேர்ந்து 9ஆம் இடத்தை பார்க்கின்றது. வியாபார ஸ்தலங்களிலே இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் தொழில்களிலே மேன்மைகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது ஜூன் மாதமாக இருக்கின்றது. அந்த வகையிலே கிரகங்களின் பெயர்ச்சி என்பது 7க்குடையவர் சூரிய பகவான் கும்ப ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்து 5வது இடத்துக்கு 7க்குடையவர் திரிகோணத்திலே குரு பகவானுடன் பயிற்சியாகின்றார். இந்த ஜூன் 14ஆம் தேதியில் 5க்குடையவர் புதன் பகவானும் ஜூன் 12ஆம் தேதி உங்களுடைய 5வது இடத்துக்கு திரிகோணத்திலே சூரியன் புதன் குரு என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்களின் சேர்க்கை 11ஆம் இடத்திலே ஆசை அபிலாசை பூர்த்தி செய்ய பெறுகின்ற உங்களுடைய எதிர்பார்த்த உங்களுடைய ஆசைகளுக்கு ஒரு அற்புதமான உயர்வுகளை, கடல் கடந்து வெளிநாடு செல்லக்கூடிய நேர்களுக்கும் செல்லக்கூடியதற்கும் பூர்வீகத்திலே ஒரு மாற்றத்தையும், குலதெய்வங்களின் அருள் கடாட்சம் கிடைக்கப் பெறுகின்றது. கணவன் மனைவிகளால் நல்லதொரு மாற்றத்தை 7க்குடையவர் சூரிய பகவானும் தகப்பன்காரகனாகவும் இருக்க பெறுகின்றார். நீங்கள் தகப்பனார்களாலும் பூர்வீக புண்ணியத்தாலும் குழந்தைகளாலும் வெகுமதிகளும் மதிப்பு மரியாதைகளும் மந்தமாக இருந்த குழந்தைகள் கூட இந்த மாதங்களிலே எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது. வெளிநாடு வெளியூர் செல்ல போகின்ற படிப்புகளுக்காக செல்லக்கூடிய நேர்களுக்கும்
குழந்தைகளுக்கும், கும்ப ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுடைய குழந்தைகள் வெளிநாடு சென்று படிப்பதற்கும், சீட்டு கிடைக்காதவர்களுக்கும் ஒரு அற்புதத்தை நவக்கிரக நாயகர்கள் அள்ளி கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே கும்பராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம், காரகனும் ஸ்தானாதிபதியும் திரிகோணத்திலே இருக்கின்றதும் 4 9 பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்திலே மறைந்தாலும் கூட அவர் உங்களுடைய 9ஆம் இடத்தை சுக்கிர பகவான் குரு பகவான் பார்க்கின்ற பொழுது வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கு வியாபார ஸ்தலங்களிலே நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கும்ப ராசிக்கு கொடுக்கின்ற ஒரு அற்புதத்தை, உங்களுடைய பாக்கிய ஸ்தானம் ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு வெகுமதிகள், யாரென்று தெரியாதவர்களுக்கும் இந்த காலகட்டங்களிலே உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றம். அது மட்டுமல்லாதது 10ஆம் இடத்ததிபதியும் முயற்சி சாணாதிபதியும் இதுநாள் வரையில் 6ஆம் இடத்திலே மறைந்து தேவையில்லாத உங்களுடைய முயற்சிகள் தொழில்களிலே தடை தாமதத்தை அணிவித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள். அது மட்டுமல்ல 12ஆம் இடத்தை 6ஆம் இடத்திலே மறைந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வேலை இழந்தவர்களுக்கும் இனி வருகின்ற நாட்களிலே கண்டிப்பாக வேலை கிடைக்கப் பெறுகின்ற ஒரு வகை. 10ஆம் இடத்தை தொழில் சாணாதிபதி 6ஆம் இடத்திலே மறைந்து வேலை இழந்தவர்களுக்கும் தொழிலை விட்டவர்களுக்கும் இனி வருகின்ற நாட்களிலே நவகிரகங்களின் சஞ்சாரம் கும்பராசிக்கு சொல்லவே வேண்டியதில்லை என்ற அளவுக்கு உங்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானம் புரளக்கூடிய, பொருளாதாரம் புரளக்கூடிய, எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளின் கோயிலில் கலசம் என்று சொல்லக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி என்பதும் நல்லதொரு மாற்றத்தையும், ராகு பகவான் ராசியிலே இருந்தாலும் குருவின் அனுகிரகத்தோடு குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான கணவன் மனைவிகளிலே போட்டி பொறாமைகள் இல்லாத நல்லதொரு மாற்றத்தை, வரன் அமையாத நேர்களுக்கு வரன் அமர்கின்ற கல்யாண வைபவங்கள் நடத்துகின்ற ஒரு அற்புத யோகத்தை இந்த ஜூன் மாதங்களிலே உங்களுக்கு வேலைகளிலே 2ஆம் இடம் பலமாகவும் முயற்சிகள் அனைத்தும் நினைத்த வேகத்தில் எடுத்த வேகத்தில் முடிக்கின்ற ஒரு 4ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்துக்கு 12லே மறைந்து அவர் உங்களுடைய பாக்கிய சாணத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே வீடு வாசல் விற்கக்கூடியவர்களுக்கும், 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை தகப்பனார் கொடுக்காதவர்கள் கூட கொடுக்க பெறுகின்ற ஒரு வகையிலே 4ஆம் இடத்துக்கு 12லே மறைஞ்சாலும் கூட 4ஆம் இடத்துக்கு அவர் 8ஆம் இடத்து 4ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்ததிபதி என்று சொல்ல கடன் கொடுத்து கிடைக்காதவர்களுக்கும் இனி வருகின்ற இந்த மாதங்களிலே உங்களுக்கு வீடு சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட கடன் கிடைக்கின்றதும், லோனு கிடைக்கின்றதும், அரசு கிரகம் என்று சொல்லக்கூடியவர் பஞ்சமசானத்திலே பரிபூர்ணமாக குருவின் அனுகிரகத்தோடு இருக்கின்ற காரணத்தினாலேயும் கணவன் மனைவிகளால் ஒத்தாசை உதவிகள், தொழில் மேன்மைகளுக்கு பொருளாதாரத்திலே பணம் கொடுக்கக்கூடியவருக்கும் வாங்கக்கூடியவர்களுக்கும் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு தன குடும்ப சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் லாபாதிபதியும் திரிகோணத்திலே பலம் பெற்று லாபசானத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பும், குருவும் சுக்கிரனும் பலமாக இந்த மாதங்களிலே இருக்கின்ற ஒரு அமைப்பு. அது மட்டுமல்ல அடுத்த மாதங்களிலே சுக்கிர பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்ததிபதி செல்கின்ற பொழுதும் வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமைய பெறுகின்ற ஒரு அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரையில் கும்பராசிக்கார நேர்களுக்கு குடும்ப சாணம் பலமாக இருக்கின்றது. முயற்சி சாணம் சகோதர சாணம் பலம் பெற்று இருக்கின்றதும் 4ஆம் இடத்ததிபதியும் வீடு வாசல் சொத்துகள் வித்து வாங்கக்கூடியவர்கள் நல்லதொரு மாற்றத்தை, பஞ்சம சாணாதிபதி 12 எடுத்து பஞ்சம சாணத்துக்கு வருகின்ற ஒரு அமைப்பு, பூர்வ புண்ணியத்திலே நல்லதொரு மாற்றத்தையும் குலதெய்வங்களின் அருள் கிடைக்கப் பெறுகின்றது. 6ஆம் இடத்திலே இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்றது. சுப விசேஷங்கள் பணம் கிடைக்காதவர்களுக்கும் கிடைக்கப் பெறுகின்ற, அதுவும் பஞ்சமாதிபதி நட்சத்திரத்திலே சந்திர பகவான் பவனி இந்த மாதம் 7 ஞாயிற்றுக்கிழமையிலே பிறந்திருக்கின்ற காரணத்தினாலே கும்ப ராசியை பொறுத்தவரையில் கும்பம் என்பதே கோயிலின் கலசம். பெரும்பாலும் நீங்கள் தெய்வ கடாட்சம் பொருந்திய ஒரு நபர் என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி இலக்கணமாகவும் இருக்கின்றது. தனுசு ராசியும் ஒரு தெய்வத்தின் கடாட்சம் பொருந்திய ஒரு ராசி இலக்கணம் என்று சொல்லக்கூடிய ராசி உங்களுக்கு ஒன்றுக்கொண்டு 11 என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடம். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் நல்ல மாற்றத்தை இந்த ஜூன் மாதங்களிலே கும்பராசிக்கார நேர்களுக்கு கண்டிப்பாக பொருளாதாரத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது. இதனால் வரையில் தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகள் நடந்தாலும் அது சுப செலவுகளாக வருகின்ற ஒரு அமைப்புகளிலே அவர் சுகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பலமாக 10ஆம் இடத்தை பார்க்கின்ற தொழில்களால் மேன்மைகளை பெறுகின்ற ஒரு அமைப்பு கும்பராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே குருவின் அனுக்கிரகம் லாபசானத்திலே கிடைக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தை, ராசியை பார்க்கின்ற ஒரு மிகப்பெரிய பளிச்சென்னு இருக்கக்கூடிய நல்லதொரு சிந்தனைகளையும் முடிவுகளையும் பொருளாதார சம்பந்தப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் எதிர்பார்த்த உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகின்றது. மூத்த சகோதரர்களால் உதவி ஒத்தாசைகள் கிடைக்கின்றது. வெளிநாடு வெளியூர் தெய்வங்களின் கடாட்சம் அருள் கிடைக்க பெறுகின்றது. பஞ்சம சாணத்திலே குரு பகவான் அமர்கின்ற பொழுது இதனால் வரை குலதெய்வங்களின் அருள் கிடைக்காதவர்களுக்கும் குலதெய்வங்களின் சக்தியை பற்றி புரியாதவர்களுக்கும் புரிய வைக்கின்ற ஒரு வகையிலேயே பஞ்சமாதிபதி புதன் பகவானும் சூரிய பகவானும் 7 சேர்ந்து உங்களுடைய 5ஆம் இடத்திலே இருக்கின்றதிலே பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடங்களிலே உங்களுடைய உறவினர் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கல்யாண வைபவங்கள் நடத்துகின்றதற்கு ஒரு அற்புதம். வரன் கிடைக்காத நேர்களுக்கும் இந்த ஜூன் மாதங்களிலே உங்களுக்கு
உங்களுடைய உறவினர் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய இரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளிலால் உங்களுக்கு கல்யாண வைபவங்கள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே இந்த கிரகங்களில் சஞ்சாரம் என்பது பரிபூர்ணமாக கும்பராசிக்கார நேர்களுக்கு 7 சூரிய பகவானும் தகப்பன் காரகனும் பஞ்சமஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது பஞ்சமாதிபதி புதன் பகவானும் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்திலே இருந்து இவருடைய பார்வை லாபஸ்தானத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அனைத்திலே சுபபோகமான நல்ல வைபவங்களையும் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் தெய்வங்களில் கடாட்சம் பொருந்தி இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கும்பராசிக்கார நேர்களுக்கு இந்த ஜூன் மாதங்களிலே அருளுகின்றதும் அற்புதத்தை வாரி வழங்குகின்றதும் பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றத்தை குடும்பஸ்தானம் பலமாக இருந்து அனைத்து சுபபோக யோகங்களையும் பெறுகின்ற ஒரு வகையிலே இந்த ஜூன் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது நேர்களே. இங்கே 7ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்திலேயும் பஞ்சமஸ்தானத்திலேயும் அமர பெறுகின்ற இந்த வகை கணவன் மனைவிகளால் மனைவி கணவன்களால் தகப்பன்களால் அனுகூலமும் ஆசை அபிலாஷைகளும் அவர்களால் உதவிகளையும் எடுத்த காரியங்கள் எடுத்த வேகத்தில் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதத்தை கும்பராசிக்கார நேர்கள். கும்பம் என்பது கோயிலின் கலசம். இந்த கலசத்தின் அதிபதி 2ஆம் இடத்திலே இருந்தாலும் 2ஆம் இடத்ததிபதி திரிகோணத்திலே இருந்தும் ஒன்றுக்கொன்று 4ஆம் இடம் 10ஆம் இடம் தொடர்பு வருகின்ற பொழுது நல்லதொரு மாற்றத்திலே அற்புதமான யோக அமைப்புகளிலே கும்பராசிக்கார நேர்களுக்கு இந்த ஜூன் மாதம் என்பது பரிபூர்ணமாக இங்கே ஆசை அபிலாஷைகள் அனைத்தும் நிவர்த்தியாகின்ற ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற வகையிலே இந்த ஜூன் மாதம் என்பது ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்திருக்கின்றது. நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.